அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீடு சட்டப்படி விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், இந்த வழக்கு விசாரணையின் போது அதிமுக என்ன கோரிக்கை விதிச்சாங்க, அதுக்கு நீதிமன்றம் தரப்புல என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு, அடுத்தடுத்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும்? இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் பொழுது இரண்டு தரப்பிலும் பல்வேறு விதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரை கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்ற ஒரு வாதமானது எடப்பாடி பழனிசாமி சார்பில் வைக்கப்பட்டது. மேலும் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் உள்ளதாகவும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்த எவரும் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் இல்லை எனவும் கட்சியிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டு இருப்பதாகவும் இபிஎஸ் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதாவது கட்சியிலேயே இல்லாதவர்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள், எனவே இந்த மனுக்கள் எதுவுமே விசாரணைக்கு உகந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே கிடையாது, உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இந்த அதிகாரம் இருப்பதாக தான் அதிமுக சார்பில், அதாவது எடப்பாடி பழனிசாமி சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகளின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்ற ஒரு வாதம் மட்டுமே தேர்தல் ஆணையம் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த விவகாரத்தில் தேர்தல் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதற்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல மனுதாரர்களான ரவீந்திரநாத், புகழேந்தி உள்ளிட்டோர் தரப்பில் ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் பெயர் கொடியை பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் தற்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. பெரும்பாலான உறுப்பினர்கள், அதாவது அதிமுகவினுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் ஓபிஎஸ் பக்கம் உள்ளனர். அதனால் இது சம்பந்தமாக ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது. அதாவது இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது. ஏனென்றால் பெரும்பாலான தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார்கள். எனவே அந்த தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் தான் மனுதாரர்களான ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி உள்ளிட்டோர் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இபிஎஸ் தரப்பை பொறுத்தவரை முழுமையாக இந்த விவகாரத்திற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே கிடையாது. அதிகாரத்தில் இல்லாத ஒன்றை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இபிஎஸ் தரப்பு வாதங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றன. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டு இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இருப்பினும் சில நிபந்தனைகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இந்த உத்தரவினுடைய நகல் கிடைத்த பின்பு அடுத்த கட்டமாக இதில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும்.